வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் நாமல். நீதிமன்றத்தில் முன்னிலையானார் சாமர. ஒரு தொகுதி தபால் வாக்கு சீட்டுகள் தயார். போதைப்பொருளுடன் வசமாக சிக்கிய 7 பேர். ராஜகிரிய விழா அரங்கில் பாரிய தீ. இந்திய பிரதமரின் இலங்கை வருகையால் அதிருப்தி அடையும் மு.க. ஸ்டாலின். கொழும்பு பங்கு சந்தையின் தினசரி வர்த்தக நடவடிக்கைகள் 30 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பு. காசாவில் தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் நாமல் ராயபக்ச. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சமீபத்தில் பிணையில் விடுதலையான டெய்சி ஆட்சி என்று அழைக்கப்படும் டெய்சி பாரஸ்ட் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று அழைக்கப்பட்டதாக நாமல் ராயபக்ச தெரிவித்தார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். 3 ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு தொகையை திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இலங்கை வந்த பிரதமர் மீனவர் பிரச்சினை தொடர்பாக எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த போதிலும் மீனவர்கள் கைது, படகுகள் பறிமுதல் தொடர்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். 2017 யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பணிகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் திலங்க சுமதிபால தலைமையிலான அதிகாரிகள் மண்டைதீவு பிரதேசத்தில் அமைப்பதற்கான இடத்தை ஆய்வு செய்தனர். அத்துடன் இந்த மைதான நிர்மாண பணிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் அது பின்னர் கைவிடப்பட்டு தற்போது மீள பேசுபொருளாகியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான திட்ட வடிவமைப்பு படங்களும் வெளியாகியிருந்தது. சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான முதற்கட்ட வடிவமைப்பு 2018ஆம் ஆண்டு செய்யப்பட்டு இலங்கை கிரிக்கெட் சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தபால் மா அதிபர் ருவன்
குமார குறிப்பிட்டார். தொடர்புடைய தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நாளை ஆரம்பமாகும். இதற்கிடையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த தபால் வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரச அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார். நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்ற சுமார் 2000 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்ற சுமார் 2000 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு நியமிக்கப்பட்ட போலீசார் மே மாதம் 8ஆம் தேதி வரை பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு பிரதான போலீஸ் நிலையத்திற்கும் 4 பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் சிறிய நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். மேலும் நாடு முழுவதும் உள்ள 607 போலீஸ் நிலையங்களில் 605 போலீஸ் நிலையங்களுக்கு பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை 712 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 102 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 4552 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 160 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு பங்குச் சந்தையின் தினசரி வர்த்தக நடவடிக்கை 30 நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்டது. கொழும்பு பங்குச் சந்தையில் SPSL 20 குறியீடுகள் முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது 5% அதிகமாக சரிந்ததால் இன்று காலை 9:51 மணியளவில் தினசரி வர்த்தக நடவடிக்கை 30 நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்டது. வர்த்தகம் இடைநிறுத்தப்பட்ட நேரத்தில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 639.01 புள்ளிகள் குறைந்து 14,734.34 புள்ளிகளாகவும் SPSL 20 விலை சுட்டன் 240.45 புள்ளிகள் குறைந்து 4292.90 புள்ளிகளாகவும் பதிவாகியிருந்தன. இது அனைத்து பங்கு விலை சுட்டன் மற்றும் SPSL 20 சுட்டனுடன் முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது முறையே 5.30% மற்றும் 4.16% சரிவை குறிக்கிறது. இதேவேளை வாரத்தின் முதல் நாளான இன்று உலக பங்குச்சந்தைகளில் கடும் தாக்கம் இருந்து வருகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் 1987க்கு பின் நிகழும் மிகப்பெரிய பங்குச்சந்தை சரிவாக அமையும். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று பங்குச்சந்தை சரிவு கடுமையாக உள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. சிங்கப்பூரின் பங்குகள் இன்று சந்தை தொடக்கத்தில் 7% மேலாக சரிந்தன. பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை செயல்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைவாக அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டு மேற்படி பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் செயல்படும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை கிராமத்தில் நிறுவுவதன் ஊடாக பிரச்சினைகளை மதிப்பாய்வு செய்ய முடியும் எனவும் பிரதி அமைச்சர் கூறினார். பஸ்களுக்கு உணவு வழங்கும் உணவகங்களை ஒழுங்குபடுத்துமாறு பஸ் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீண்ட தூர பயணிகள் போக்குவரத்து பஸ்களுக்கு உணவு வசதிகளை வழங்கும் உணவகங்களின் தரம் குறித்து சுகாதார பிரிவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என பஸ் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகங்களில் உள்ள உணவுகள் சுகாதாரமான முறையில் காணப்படுவதில்லை எனவும் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் தரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் முறைப்பாடுகள் வந்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியது. கொழும்பு ராஜகிரியவில் உள்ள விழா அரங்கில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது.
எனினும் குறித்த பகுதியில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தீப்பரவலை அடுத்து கோட்டை மாநகர சபையினால் 5 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தீப்பரவல் காரணமாக நிகழ்வு அரங்கில் பலத்த சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சூட்சமமாக இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட ஒரு தொகை போதைப் பொருட்களுடன் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட 850 கிலோ போதைப்பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீண்ட நாள் படகில் மிகவும் சூட்சுமமாக மறைத்து கடத்தி வரப்பட்ட போதைப்பொருளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் 191 கிலோ கெரோயின் மற்றும் 657 கிலோ ஐஸ் ரக போதைப் பொருட்கள் இருப்பதாக கடற்படையினர் அறிவித்துள்ளனர். இவற்றை கடத்தி வந்த 7 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் சந்தியில் கடற்படையின் சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் உரும்புராய் சந்தியில் கடற்படையின் பதவி நிலை அதிகாரி பயணித்த சொகுசு வாகனமும் கயஸ் வாகனமும் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது உரும்புராய் சந்தியை கடக்க முற்பட்ட 2 வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவ தொடர்பில் போலீசாரும் கடற்படையினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 14ஆம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12:12 அளவில் கொழும்பு அவிசாவளை தலவாக்கலை திம்புள்ள கலக்கும்புர மற்றும் தம்பகல்ல ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவிற்கு எதிரான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் காசா முழுவதும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 43 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பகுதிகள் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சுமார் 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடலோர இஸ்ரேலிய நகரமான அஸ்டோட்டை நோக்கி சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசியதாக ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ராக்கெட் தாக்குதலில் 4 பேர் படுகாயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் நேற்றைய 19வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது.
இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் நேற்றைய 19வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் டைடன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்புக்கு 152 ஓட்டங்களை பெற்றது. நிதிஷ்குமார் ரெட்டி 31 ஓட்டங்களையும், கிளாசன் 27 ஓட்டங்களையும், கமின்ஸ் 22 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். குஜராத் அணி சார்பில் சிராஜ் 4 விக்கெட்டுகளையும், பிரசித் கிருஷ்ணா மற்றும் சாய் கிஷோர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனை அடுத்து 153 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களமிறங்கியது. சுப்மன் கில் அதிரடியாக ஆடி அரை சதம் கடந்து 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதியில் குஜராத் அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 153 ஓட்டங்களை எடுத்து 3வது வெற்றியை பதிவு செய்தது. நடப்பு இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4வது முறையாகவும் தோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.